Grand Royal Tours and BGP Marine Kingdom presents Behind Its Tourist Family Success Meet. Powered by Dr. Srivarma, Ayurtharum Ayurveda, MCR Pure Cotton Club, Prithvi Women's Innovations, your perfect partner. கதை சொல்லும்போது அப்படியே ஃபுல் ஃபில்ம் ஓடுது என் கண்ணு முன்னாடி, அந்த மாதிரி விஷன். காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. படம் பார்த்துட்டு வர்றவங்களாம் ஃபீல் பண்ணி வர்றாங்க, வந்து ஃபோன் பண்ணி என்னை தேடி வர்றாங்கன்னா வந்து சார் ஒரு ஹக் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் நடிக்க மாட்டாங்க, ஓப்பனாகவே நான் சொல்லுவேன். நடிக்க மாட்டாங்கன்னு கேட்டால் நான் சொன்னேன், நீங்கள் எங்கே போனாலும் கடைசி எங்கிட்ட தான் வருவீங்க. இந்த கதையில் வேறு யாரும் நடிக்க மாட்டாங்க. 18 வயசு பையனுக்கு எந்த ஹீரோவும் தமிழில் நடிக்க மாட்டாங்க, நான் நடிப்பேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இது எத்தனை ஹீரோ இதை ஓகே பண்ணுவான்றது எனக்கு தெரியாது, பட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். என்னை தவிர இது யாரும் பண்ண மாட்டான்றது எப்படி சொல்கிறீங்க? எல்லா கேரக்டரும் நடிக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கணும்னு வந்தாச்சு, எந்த வேஷம் போட்டால் என்ன? எல்லா வேஷம் போட்டு தான் ஆகணும், அதுக்கு தான் நடிக்க வந்துருக்கோம். அப்போ Royal Tours மற்றும் BGP Marine Kingdom presents Behind Its Tourist Family Success Meet powered by Dr. Srivarma Ayurtharum Ayurveda மற்றும் MCR Pure Cotton Club, Prithvi Women's Innovations, your perfect partner. எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அந்த நரேஷன் எப்படி சொன்னாருன்னு எனக்கு புரிய மாட்டுது. இப்போ ஓகே, சிம்ரன் மேம் கிட்ட போய் இப்போ ஒரு கதை சொல்றீங்க, இந்த கதையை எப்படி சொன்னீங்க? சரி, ஓகே. அந்த என்னென்னா இந்த சீன் சிம்ரன் மேம் வந்து ஃபஸ்ட்டு டைம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, கீழ் வீட்டு ஓனருக்கு வந்துடுவாங்க. ஸோ அங்கே நடக்கிற சீன் அப்படியே சும்மா சொல்கிறேன். தங்கச்சி, அவங்க எது பேசினாலும் வாயை தரக்கூடாது, இந்த ஊர் தமிழ் கற்றுக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும், ஓகே? காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இதோ எடுத்துகிட்டு வரேன். இவங்கள் யார்? ஓ, இவளா? இவ தான் என் பொண்ணு குரல், நல்லா வடிவாக இருக்காங்க. ஆண்டி, வடிவுனா அதாவது நல்லா அழகாக இருக்கீங்கன்னு தூய தமிழில் சொல்கிறாங்க அப்படின்னு வர. ஸோ அந்த மாதிரி. ஓ மை காட். இல்லை இதை நீங்கள் நரேட் பண்ணும்பொழுது முக்கியமான ஒரு விஷயம், ஐ திங்க் த லாங்குவேஜ் ஸ்பீக்ஸ் அ லாட். அது வந்து எப்படி, ஹவு டிட் யூ அடாப்ட் தட் லாங்குவேஜ்? அண்ட் இல்லை, எழுதும்போதே நான் என்ன பண்ணுவேன்னா மெமரைஸ் பண்ணிட்டு தான் வருவேன். எனக்கு நான் ஒரு சீனுமே நான் மெமரைஸ் பண்ணிடுவேன். எழுதுறோன்னா இப்போ அதுக்கான ரிசர்ச் ஒன்று இருக்கும், அதை பண்ணி முடிச்சுட்டு மெமரைஸ் பண்ணிவிடுவோம். பண்ணதுக்கப்புறம் அகைன் அது திரும்ப ஒரு வாட்டி சொல்லி பார்த்துக்கிறது உண்டு. எனக்கு அது மைண்டில் நிற்கும். ஸோ அது அந்த ஃப்ளோவில் அப்படியே சொல்லிவிடும். நடுவில் மியூசிக்லாம் போட்டு காமிச்சுப்பான். இப்போ உங்களுக்கு அந்த இது இல்லாதனால அது மியூசிக் ஒன்று போடுவார். அந்த இப்போ சொன்னோம்ல, ஏதாவது சோகம்னா சோகப்பாட்டு, சோகம் அப்படி மியூசிக் வரும், இது பண்ணுறோம். அப்போ தான் அடுத்து ஃபோன் பண்ணார், சார் சிம்ரன் மேடம் ஓகே ஓகே சந்தோஷம்ப்பா, சிம்ரன் நாளைக்கு பயமாக இருக்குது, சிம்ரன் மேடம் இந்த எனக்கு போட்டு காமிச்சிடல அந்த மியூசிக், அந்த பெட்டியை திறந்து மியூசிக் போடு, அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. மியூசிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு போடு, ஓகேன்றுவாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே இது பண்ணி தான் ஒரு லேப்டாப்பில் மியூசிக் போட்டு அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் போகும். சில டைம் மாறும், தேடுவாப்பில் அதை பிடிச்சி கொண்டு வந்துடுவார். அப்புறம் ஆனால் சிம்ரன் மேம் என்ஜாய் பண்ணாங்க சார். அவன் நானும் என்ஜாய் பண்ணேன். நானும் என்ஜாய் பண்ணேன். இல்லை, சார்கிட்ட நரேட் பண்ணும்போது நானும் அபியும் தான் போயிருந்தோம். நான் வந்து அபி போய் நரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நாங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் நரேஷன்ஸ் வந்து. ஆக்சுவலி சாருக்கு நரேட் பண்ணும்போதும் அபி பயங்கரமாக நரேட் பண்ணுறேன். சார் சிரிக்கவும் இல்லை, எமோஷனல் ஆகும். நான் வந்து ஒரு பக்கம் சிரிக்கிறேன், அழுறேன், நானும் என்னென்னமோ பண்ணுறேன். இவர் பார்க்குறாருன்னு தெரியுது, நான் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். நான் வந்து அழுதுட்டு இருக்கேன். அப்படி அழுதாலுமே அவர் வந்து கல்லஞ்சக்காரர், கொஞ்சமும் சிரிக்கல, கொஞ்சமும் அழல, ஓகே பிடிக்கல போல. இல்லை, அவர் அழுகிறத பார்த்து டிஷ்யூ பேப்பர் வேணுமா அந்த மாதிரிலாம் கேட்குறாரு. இல்லை, அது யூஸ்வலாக அவர்கிட்ட அது இருக்கக்கூடிய ஒரு சிரிச்சோ ஏதாவது இன்டரப்ட் பண்ணக்கூடாது, அவர் ஃப்ளோவில் சொல்லட்டும், கதையை மட்டும் கேட்போம். இல்லை, எப்பவுமே சசி சார்னா அப்சர்வ் பண்ணுவீங்க, சிரிச்சுக்குவோம் அப்படின்றனால உள்ளுக்குள்ளே. ஆனால் உள்ளுக்குள்ளே சிரிச்ச மாதிரி எனக்கு தெரியல சார். உள்ளுக்குள்ளே சிரிச்சப்பா இல்லைன்னா எப்படி ஓகே சொல்லுவேன், முடிஞ்சோடனே சொல்லிட்டேன்ல, வந்த உடனே சொல்லிட்டேன்ல. இல்லை, இப்போ அவர் அதை அழகாக வந்து சொன்ன மாதிரி ஒரு நரேஷனை முடிச்சிட்டாரு. பட் நமக்கு ஓகே, இத்தனை படங்கள் நம்ம பண்ணியிருந்தாலும் ஒரு விஷயம் அந்த கன்வின்சிங் பார்ட் இருந்திருக்கும்ல, 2 பேருக்குமே தனித்தனியாக கேட்குறேன். இது எனக்கான கதைன்றது ஃபஸ்ட்டு நான் யோசிச்சிட்டேன். ஏன்னா இந்த கதையில் ஒரு கேரக்டர் எல்லாமே உண்மையை பேசுது, ஒரு ஹியூமனிட்டியை பற்றி பேசுது, உண்மையை பேசுது.
கிளைமேக்ஸில் நடக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அவனுக்காக எல்லாருமே அந்த காலனியே சொல்லும்போது மற்றவங்க இன்னொருத்தவங்களுக்கு முகம் தெரியாதவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ இந்த கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவுடனே நான் சொன்னேன், நீங்கள் எங்கே போனாலும் கடைசி எங்கிட்ட தான்ப்பா வருவீங்க. இந்த கதையில் வேறு யாரும் நடிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கதையில் நடிக்கிற கதாநாயகனுக்கு மகனாக 18 வயசு பையன் வேறு நடிக்கணும். 18 வயசு பையனுக்கு எந்த ஹீரோவும் தமிழில் நடிக்க மாட்டாங்க. நான் நடிப்பேன். ஏன்னா இந்த கதையை நான் மிஸ் பண்ணக்கூடாது. அது 18 வயசாக நான் அவனுக்கு 50 வயசாக இருந்தாலும் தாத்தாவாக நடிக்கனாலும் நடிப்பேன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கதை மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அது ஒரு தாத்தாவாக இருந்தால் கூட ஒரு 70 வயசு ஆளாலும் 80 அதில் நடிக்கணும். ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணுவோம். இன்றைக்கி வெளியில் வரும்போது இன்றைக்கி வெளியில் நான் என்ன யோசிச்சனோ அதுதான். இல்லை, இப்போ வெளியில் வரும்போது படம் பார்த்துட்டு வர்றவங்களாம் ஃபீல் பண்ணி வர்றாங்க. வந்து ஃபோன் பண்ணி என்னை தேடி வர்றாங்கன்னா வந்து சார் ஒரு ஹக் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தகப்பனுக்குரிய அந்த ஸ்தானத்தில் வந்து கட்டி பிடிக்கிறாங்க எல்லோரும். அது அந்த இது வந்து ரொம்ப ஒரு அன்பால் ஒரு எமோஷனலாகி வராங்க பார்த்தீங்களா. அது அவர் கொடுத்த அந்த கதைக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் நம்ம நடிச்சிருக்கோன்ற ஒன்று தான் அதை நான் பார்க்குறேன். இல்லை சார், சும்மா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சும்மா கூட சொல்லலை. ஏன்னா நாங்கள் சார் இது பண்ணுவாரா மாட்டாரான்ற ஒரு டவுட்டில் தான் போகிறோம். போய் முடித்தோடனே கதை சொல்லி முடித்தோடனே எங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாரு. அதில் உண்மையாகவே ஒரு 70 வயசு தாத்தாவை நடிச்சிருக்காரு. அதை காமிச்சிட்டு இந்த கேரக்டர் தான் நான் அடுத்து பண்ண போகிறேன் அப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவர் லிட்ரலி என் இமேஜ் அதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டேங்கிறார். கதை நல்லா இருக்கா, கேரக்டர் நல்லா இருக்கான்றது மட்டும்தான் சார் பார்த்துக்கிறார். அது அன்றைக்கி தான் எனக்கும் தெரிஞ்சது. வாவ். பட் இதை தாண்டி அந்த ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே எப்பவுமே இருக்குல்ல, ஹவ் இஸ் தட்? அது எந்த ஏஜாக இருக்கட்டும், எந்த ஃபேக்டராக இருக்கட்டும், இது ஓகேனா நான் பண்ணுவேன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல உங்ககிட்ட. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இது எத்தனை ஹீரோ இதை ஓகே பண்ணுவான்றது எனக்கு தெரியாது, பட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட், என்னை தவிர இது யாரும் பண்ண மாட்டான்றது எப்படி சொல்கிறீங்க? எத்தனை வயசு பையனுக்கு அப்பாவை எந்த ஹீரோ நடிப்பாங்க தமிழ் சினிமாவில்? நடிக்க மாட்டாங்களா? ஒரு 2 பேர் கண்டிப்பாக, ஒரு 2 பேர் தான் நடிப்பாங்க. ஒரு 2 பேர் நடிப்பாங்க. அவங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் எனக்கு தான் வரும். யாரும் நடிக்க மாட்டாங்கன்னு ஓப்பனாகவே நான் சொல்லுவேன். நடிக்க மாட்டாங்கன்னு கேட்டால் 2 ஹீரோஸ் தான் நடிப்பாங்க, 2-3 ஹீரோஸ் தான். பட் நடிக்க மாட்டாங்க. எப்படின்னா அதுக்குள்ளேயும் நம்ம நடிக்கணுமா, அப்பாவா இதா அப்படின்றது அப்படி கிடையாது. சினிமான்றது ஒரு எல்லா கேரக்டரும் நடிக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கணும்னு வந்தாச்சு, எந்த வேஷம் போட்டால் என்ன, எல்லா வேஷம் போட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் நடிக்க வந்திருக்கும். அப்போ அதெல்லாம் பார்க்கணும். அப்போ கமல்ஹாசன் சார் பண்ணியிருக்காரு, நிறையா பண்ணியிருக்காரு. அவர் அப்போவே ஆரம்பிச்சிட்டார். இப்போ இல்லை, அப்போவே நிறையா படங்கள் வந்து வயசான கேரக்டராக நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ நான் அதை பார்த்துருந்தேன்னா இப்படி ஒரு கதையை நான் மிஸ் பண்ணியிருப்பேன்ல, நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அது ஹாப்பி. ஆனால் இப்போது எப்போவுமே சொல்லுவாங்கள்ல சார், ஒரு படம் நடிச்சுட்டா அதே மாதிரி ரோல்ஸ் வரும், இல்லை ஒரு விஷயத்தை பிராண்ட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ பெரிய பையனுக்கு அப்பாவை நடிச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை டக்குன்னு சில பேர் பிராண்ட் பண்ணிடுவாங்களா, அதை பற்றியில் நீங்கள் ஃபீல் பண்ணி அடுத்து ஒரு காலேஜ் பையன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நடிச்சா முடிஞ்சிச்சு. அதை பிராண்ட் பண்ணுவீங்களா மறுபடியும்? அவ்வளோதான்ல, நடிக்கிறதால. ஏன் காலேஜ் பையன் நடித்தா ஒத்துக்க மாட்டாங்களா? அதையும் கன்வின்சிங்காக டைரக்டர் ஒத்துக்க வச்சா கண்டிப்பாக அது பிடிக்கும். வாவ், சூப்பர். அண்ட் மேம், கம்மிங் டு யூ, இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மா அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் அந்த கேரக்டருக்கு ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு டைரக்டர். ஸோ ஹவ் வாஸ் தட் டு யூ? நான் வந்து கதை ஜூமில் தான் கேட்டேன் ஆக்சுவலி. கேட்டுட்டு எனக்கு கூட கதை தான் மெயின். ஆக்சுவலி தாட்ஸ் த பாஸ், தாட்ஸ் த ஹீரோ ஹீரோயின். எல்லா கேரக்டரும் வந்து கதைக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஆஸ் மகேஷ் சொன்ன மாதிரி கதை சொல்லும்போது அப்படியே ஃபுல் ஃபிலிம் ஓடுது என் கண்ணு முன்னாடி. அந்த மாதிரி விஷன் ஃபார் அபி. ஸோ நரேஷனுக்கு அப்புறம் நான் சொன்னேன், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட், பியூட்டிஃபுல் ரோல், பியூட்டிஃபுல் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, எவ்ரி திங் கிளியர், டயலாக் எல்லாமே எழுதி முடிச்சிட்டிங்களா? எவ்ரி திங் இஸ் ரெடி மேம். செட் ஓகே, தென் ஐ எம் டெஃபினெட்லி பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. அண்ட் that's it. I think within 2 months we were shooting, 2 to 3 months we were on set. And எனக்கு என்னன்னா, I'm very restricted to work with many people. Even the production house or the directors, எனக்குனா அந்த family feel and the connection, that's very important for me, heart to heart. And அது இப்படி இருக்கும். So the whole production house was so accommodating. I have seen their movies, Lover and Good Night, and Tourist Family, this, that, third. I think this is hat-trick film for you, Yuvraj. Thank you, ma'am. Thank you. And எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு, ஐ திங்க் இந்த மாதிரி ரோல்ஸும் வராது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் ரோல்ஸ், சாலிட் ரோல்ஸ், சங்கி மீட்டி ரோல்ஸ் இந்த காலத்தில். ஸோ அபி, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் தட் ட்ரஸ்ட் இன் மீ. ஐ ரியலி ஃபீல் ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் யுவர் டெபியூட்டன்ட் ஃபிலிம். எனக்கு என்னென்னா, டு ஒர்க் வித் நியூ பீப்புள், யங் டேலண்ட், தே ஹேவ் ஜீரோ ஈகோ.
and with lot of determination. மேம் அதை நீங்கள் அழகாக சொல்கிறீங்க, இல்ல, பட் வி மஸ்ட் சே தட் வி மஸ்ட் தேங்க் யூ பிகாஸ் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு தைரியமாக யூ கிவன் அ சான்ஸ் ஸோ தட் ஆல் தி ஆர்டிஸ்ட் வுட் டூ தட், ஆல் தி ஆர்டிஸ்ட் வுட் டூ தட். நிஜமாவே சொல்கிறேன், இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட் இஃப் you know, if you connect with someone. And throughout, I think Abhi, I came for your function இல்லையா உங்கள் காலேஜ் டேஸில் as a chief School days, guest. school, yeah. School daysல he was in school annual day function culturals அது, so he was there also. So அது I think that is some karmic connection கூட இருக்கும் இல்லை. And கன்னத்தில் முத்தமிட்டால் and இப்போ tourist family, same geography. So I think we are aiming for many awards now, many awards. And sir, heads off to you, thank you so much, such a humble heart. சீரியஸாக சொல்கிறேன், ஒரு சீன் ஷூட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இந்த சீன் இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ண போகிறோம். வென் ஐ கோ டு த செட், he is always there sitting with Abhi. And சாரோட கைடன்ஸ் வந்து I think from A to Z. He is such a, I mean, it's an honor to work with Sasi sir. Yes. Thank you, sir. தேங்க்யூ மேம். அண்ட் சார் இப்போ தொடர்ந்து பேக் டு பேக் ஒரு ஃபீல் குட் மூவிஸாக ஹிட் கொடுக்கறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அகெயின் another ஹிட். அண்ட் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து மேம் சொன்ன மாதிரி நாட் ஜஸ்ட் இங்கே மட்டும் எல்லா இடத்துலையுமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குது ஆஸ் அ ப்ரொடியூசர்ஸாக டு போத் ஆஃப் யூ? எனக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க் ஆனது வந்து எனக்கு பர்சனலி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் குட் நைட் படம் பண்ணும்போதும் படத்தோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க பேஸ்டான, அதாவது கண்டென்ட் பேஸ் பண்ணி வர சினிமாக்கள் வந்து பண்ணலான்ற பெரிய ஹோப் கொடுத்துச்சு. இப்போ குட் நைட் தான் எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஏன்னா நாங்கள் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணலாம், புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணலாம், எங்களால் வந்து பெரிய கான்ஃபிடன்ஸ் குட் நைட் தந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு லாஸ்ட் இயர் ரப்பர் பந்து மாதிரி ஒரு படம் வந்து பெரிய தியேட்ரிக்கல் ரன் வரும்போது எனக்கு அது இன்னும் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. என்னென்னா நம்ம வந்து படத்தோட சைஸோ மார்க்கெட்டிங் ஸ்பெண்டோ வேறு எதுவுமே மேட்டர் இல்லை, அதாவது நல்ல கண்டென்ட் பண்ணால் ஆடியன்ஸ் வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கதை கேட்கும் போதும் எனக்கு பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா இது ஒரு பெரிய ஆடியன்ஸை கவர் பண்ணுற படமாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆக்சுவலி அதுதான் நடந்திருக்கு. கதை சம்மந்தப்பட்ட படங்கள், கதையை மட்டுமே மையப்படுத்தி வர படங்கள் வந்து ஒர்க் ஆகணும், அது மாதிரி நிறைய திரைப்படங்கள் பண்ணணும். அதுக்கு வந்து நாங்கள் ஒரு பார்ட்டாக இந்த விஷயத்தில் இருக்கிறது வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான கேள்வியும் கேட்கணும் சார். இந்த படம் பொறுத்த வரைக்கும் அகேன் ஒரு இலங்கையை சார்ந்த ஒரு கதை அப்படின்றத தாண்டி எங்குமே வந்து எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் சென்சிட்டிவ், பட் ரொம்ப சென்சிபிளாக கொடுத்துருக்கீங்க மக்கள்கிட்ட. நோவேர் வி குட் சி தட் ரொம்ப ராவாவோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாமல். ஸோ இது வந்து ஒரு கதையாக ஒரு ப்ரொடியூசர்ஸாக கொடுக்கும் பொழுது அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு தேர்ட் ஃபிலிம் அப்படின்னும் பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கலாமே, இன்னும் நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம மைண்டில் ஓடக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆஸ் அ ப்ரொடியூசர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு அப்போ தோணலையா? இல்லை, நாங்கள் குட் நைட் பண்ணியிருக்கோம், லவர் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து எதையுமே நாங்கள் அவையவாகவே பண்ணல. எங்களுக்கு வந்து கதை செட் ஆச்சுன்னா அந்த கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்கள் பட்ஜெட்ஸ் யோசிக்கல, அது என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிக்கல. ஏன்னா நாங்கள் என்டையராக ட்ரஸ்ட் பண்ணது இந்த ஸ்கிரிப்டை தான். ஸோ அபி இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும் போதும் நான் என்ன ஃபீல் பண்ணணும், எங்கள் டீமில் எல்லாருமே நாங்கள் என்ன ஃபீல் பண்ணமோ அதுதான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் கதையை மட்டும் தான் நம்பணும், வேறு எதையுமே நாங்கள் நம்பலை. இப்போ வந்து இது பெருசாக பண்ணால் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருமான்னு கேட்டால் இல்லை. நான் வந்து கதையை நம்பணும், அந்த கதைக்கான ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. நாங்கள் முன்னாடி பண்ண 2 படங்களுக்குமே அதுதான் எங்களுக்கு கிடச்சிது. குட் நைட்டாக இருக்கட்டும், லவராக இருக்கட்டும், நாங்கள் அடுத்து 2 படங்கள் லைனப்பில் இருக்குது. ஸோ அந்த படங்களும் நாங்கள் அதை நம்பி மட்டும் தான் பண்ணியிருக்கோம், நாங்கள் வேறு எதுவுமே நம்பி பண்ணல. ஸோ அந்த நம்பிக்கைக்கு வந்து மக்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்காங்க, பயங்கர சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ. டெஃபினெட்லி மக்கள் அந்த சப்போர்ட் எப்பவுமே உங்கள் 2 பேருக்குமே தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்களும் நிறைய டைரக்டர்ஸை வெளியில் கொண்டு வந்துட்டே இருக்கணும் அப்படின்றது ஹார்ட்டி விஷஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ் சார். தேங்க்யூ சார். என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்காகவே வந்திருக்காங்க எல்லாருமே. ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஹாப்பி மூமெண்ட் டு ஆல் ஆஃப் அஸ் நினைக்கிறேன். ஸோ வாட் வுட் யூ லைக் டு சே? ரொம்ப சந்தோஷம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை நீங்கள் பார்த்து இவ்வளோ சிறப்பாக, அதாவது ஒரு குடும்ப படம், ஆடியன்ஸ்லாம் வந்து குடும்ப படம்னா தேட்டருக்கு வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. அதை மாற்றி நாங்கள் ஒவ்வொரு தேட்டராக போனோம், நானும் அபி எல்லாம் போனோம். அப்போ எல்லா தேட்டர்லேயும் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அது வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் போகுது. ஒரு ஃபேமிலி படம் கொடுத்தா கண்டிப்பாக பார்ப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை டூரிஸ்ட் ஃபேமிலி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இனி இது வந்து எங்களோட வெற்றி மட்டும் கிடையாது, இது சினிமாவோட வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது பர்சனலாக எங்களோட வெற்றி மட்டும் இல்லை, இது சினிமாவோட வெற்றி. ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக சினிமாவுக்கு இது கொடுத்துருக்கு. ஸோ அதை கொடுத்த உங்கள் எல்லாருக்கும், இதை பார்த்து ரசித்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இவ்வளோ பெரிய வெற்றி படமாக்கியவங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒன் மோர் டைம்
Huge round of applause to them, especially to the director Abhi. இந்த சக்சஸ் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ உங்க ஃபேமிலியோட ப்ளீஸ் டூ இட். And thank you so much Behind Woods and the whole team for celebrating Tourist Family with us. Thank you. Behind Woods Tourist Family Success Meet title sponsor Grand Royal Tours. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக Grand Royal Toursக்கு வாங்க. மற்றும் VGP Marine Kingdom, Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Injabakam. Powered by Dr. Sri Varma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேதா மருத்துவம் தமிழகமெங்கும். MCR Pure Cotton Club formals and casual shirts மற்றும் Prithvi Women's Innovares, your perfect partner. Grand Royal Tours and VGP Marine Kingdom presents Behind Woods Tourist Family Success Meet. Powered by Dr. Sri Varma, Ayurtharum Ayurveda, MCR Pure Cotton Club, Prithvi Women's Innovares, your perfect partner.